ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. மிஷன் லிட்டில் ஆப்பிளோட எபிசோட் நம்பர் 22. வாங்க எனக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி செய்கிற? நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு தேவை உன்னோட உயிர். அதை கொடுத்துட்டேன்னா எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இவ உயிரோட இருக்கணும்னா உன்னோட உயிரை நீ கொடுத்து தான் ஆகணும். உன்னோட உயிரை எப்படி கொடுக்க போகிற தெரியுமா? என் கையில் இருக்க இந்த பாய்சனை குடிச்சிட்டு உன் உயிரை கொடுத்துரு. இந்தா எடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுவாங்க. நம்மளோட ஹீரோக்கும் வேறு வழியே தெரியாது. ஏன்னா ஹீரோயினை காப்பாற்றணும் இல்லையா? வேண்டாம் லிட்டில் ஆப்பிள். கேக் வேண்டாம், கொடுக்காதீங்க, வேண்டாம், எனக்கு உன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாய்சனை குடிச்சிருவாரு. இந்த சீனை கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பார்த்தா, வேட்டையன் சாகும்போது சந்திரமுகிக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் தான் நம்ம சிஸ்டருக்கு இருக்கும். சைனீஸ் சந்திரமுகி. நம்மளுடைய ஹீரோ சரிஞ்சு கீழே விழுந்துருவாரு. உண்மையில செத்து போயிட்டானா? இதான் வந்துட்டேன், செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் நிற்கும் போது நம்மளோட ஹீரோயினி ஹீரோ கொடுத்த ஹாப்பினை வச்சு அவங்க அக்காவை குத்தலான்னு கிட்ட வரும்போது அக்கா பார்த்துருவா. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ அவர் வழக்கமாக செத்து போனதுக்கு அப்புறம் உயிர் வரும் இல்லையா, அந்த பெட்டிலேருந்து எழுந்திரிச்சிருவாரு. சீக்கிரமாக அவளை போய் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஜெயிலுக்கு விரைந்து ஓடி வருவார். இது தெரியாத சிஸ்டர் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ பின்னாடி வட்டமாக வந்து சிஸ்டர் கழுத்து மேலே ஒன்று வைக்க அவங்க போத்துன்னு சரிஞ்சு கீழே விழுந்துருவாங்க. கீழே விழ வேண்டிய நம்மளோட ஹீரோயினி கரெக்டாக அவங்களோட ஆள் நெஞ்சு மேலேயே விழுந்துருவாங்க. உடனே நம்ம ஹீரோ எமோஷ்னலாக ஹக் பண்ணிப்பாரு. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? சாரி, கரெக்டாக சொல்கிறேன்னா? எனக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சாக மாட்டீங்க தானே? உடனே நம்ம ஹீரோயினி மயங்கி போத்துன்னு விழ ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஹீரோயினிக்கு ஆல்ரெடி பாய்சன் கொடுத்து தான் கழுத்து மேலே கத்தி வச்சுருப்பாங்க. ஜால் ஜால், உனக்கு என்னாச்சு? எழுந்துரு ஜால். ஹீரோயினியை டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு டேங்க் கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. மெங்ஷியோரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னீங்கள, முடிச்சிட்டேன். இப்போ ஜெயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. உன்னோட பேர் மெங்ஷியோரே கிடையாது. உன்னோட நாடு வெஸ்டர்ன் சீல இருக்குது. நீ ஒரு பீட்சாவோட பொண்ணு, அந்த நாட்டோட பிரின்சஸ். அப்போ நடந்த பேர் இழப்பால் உன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. நீ அப்போ உனக்கு அரிய வயசு. நீ இந்த நாட்டுக்கு வந்து மெங் ஃபேமிலியை ஏமாற்றி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க. சுட்டு போட்டாலும் சமையலே வராத நீ செஃப் போட்டியில் கலந்து பீட்சா கிட்ட நெருங்கி அவருக்கு பாய்சன் வைக்க ட்ரை பண்ணியிருக்க. அது முடியாதனால பனிப்பெண், செஃப் சாங் இவங்க எல்லாரையும் உன்னோட கைக்கூலியாக மாற்றிருக்கிற. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, உங்கள் நாடு அழிஞ்சு போகணும்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. நான் அந்த நேரத்தில் உதவி தான் செய்யணும்னு நினச்சிருக்கேன். அந்த உதவி யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். அதுதான் நான் செஞ்ச தப்பு. அதுக்கு ஆதாரம் இப்போவும் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி டேங்கிட்ட சொல்லி அதை தூக்கி போட சொல்வார். இதுதான் அதுக்கான ப்ரூஃப், எடுத்து படி. இதில் இறந்து போன உங்கள் அப்பா அம்மா கூட கடைசி எழுந்த லெட்டரும் இது கூட தான் இருக்குது. அவங்க இந்த நாட்டுக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க, எங்கள் பீட்சாவும் செஞ்சுருக்காரு. அதை நாங்கள் ப்ரூஃபாகவே எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சிஸ்டர் அதை பிரித்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்பா அம்மா, இந்த லெட்டர் நான் இறந்ததுக்கப்புறம் தான் உங்கள் கையில் கிடைக்கும். என் நாடு பாவத்தில் இருக்குது. என் நாட்டு மக்களையும் என் பொண்ணையும் காப்பாற்றுங்க பீட்சா. நீ போய் சொல்கிற. எங்கள் அப்பா உனக்கு லெட்டர் எழுதலை. திடீர்னு இப்படி வந்து சொன்னா நான் எப்படி நம்புவேன்? சின்ன வயசுலேருந்து எங்கள் அழிவுக்கு நீ தான் காரணம்னு உன்னை பழிவாங்க அணுவாக யோசிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றீங்க. நான் உன் பேச்சு நம்புவேன்னு நினைக்கிறியா? ஏதோ ஒரு பொய்யான ப்ரூஃபை கொண்டு வந்து என்னை நம்ப வைக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். நானாச்சு உன்னை நம்புறதாச்சு. நீ சொல்கிற இந்த கட்டுக்கதையை நான் நம்ப மாட்டேன். என் குடும்ப அழிவுக்கு நீ தான் காரணம். இன்னைக்கு அனாதையாக இந்த நாட்டில் ஒரு அகதி மாதிரி சுற்றுறதுக்கும் நீ தான் காரணம். உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன் எக்ஸியோ பிங்கு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். போ, செத்து போ, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. ஒழுங்கு மரியாதையா யாருக்கு என்ன பாய்சன் கொடுத்தன்ற உண்மையை இப்போ நீ சொல்லணும். எனக்கு அதுக்கான மாற்று மருந்து வேணும். என்கிட்ட கேட்குற? எனக்கு தெரியாது. அவ என்ன பாய்சன் குடித்தாலும் அவகிட்ட போய் கேளு. என்கிட்ட எந்த மாற்று மருந்தும் கிடையாது. நீ போகலாம். போனா போதுன்னு கொஞ்ச நேரம் பேச விட்டா என்னை வெறியதி பார்க்குற.
ஒழுங்கு மரியாதையை இப்போ மட்டும் மாற்ற மறுத்து சொல்லலை, இங்கேயும் உன்னை சவமாக்கி புதைச்சிருவேன். சின்ன மிரட்டினாலும் என்கிட்ட இல்லை. அவனை ஜெயிச்சிட்டேன். இதுக்கு உதவி செஞ்சவனை தேடி புடி. ஐயோ மாட்டுக்கிட்டமே. பீட்சா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அந்த பொண்ணுக்கு பாய்சன் கொடுக்கல. அந்த பொண்ணு கொடுத்த பாய்சன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பாய்சன் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு மாற்று மருந்தே தர முடியும். அதனால இப்போதைக்கு என்கிட்ட சொல்யூஷன் எதுவும் இல்லை பீட்சா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சின்னடா, எங்களை முட்டாள்னு நினச்சியா? எல்லா பாய்சனுக்கும் மாற்று மருந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும். அதோட மாற்று மருந்து எங்கே இருக்குன்னு சொல்லு. எனக்கு தெரியாது ப்ளீஸ். தெரியாது? உனக்கு தெரியாது? பீட்சா, இப்போ சொல்ல போறியா இல்லையா? அதுக்கு ஒரு வழி இருக்கு பீட்சா. நீங்கள் சாப்பிட்ட பாய்சன் தான் கண்டிப்பாக மேடம் சாப்பிட்ருக்கணும். அந்த பாய்சனை ஒரு ஆளுக்கு கொடுத்து அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதோட மாற்று மருந்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பாய்சனை டெஸ்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. அதை டெஸ்ட் பண்ணால் மனுஷங்க தானே வேணும். அதனால் என்ன வேணுமோ கேளு, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எனக்கு அவ சரியாகணும். ஆனால் பீட்சா, அவ்வளோ சீக்கிரம் தன்னோட உயிரை காரணமே இல்லாமல் கொடுக்க யார் முன்னாடி வருவா? இதை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்ச யாரும் இந்த விஷயத்தில் முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. அப்படியே இந்த காரியத்துக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா மேடத்தை அளவு கடந்து நேசிக்கணும். ஷியோர், உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். நீ உயிர் பிழைக்க ஏன் உயிர் தான் கொடுக்கணும்னா நான் தாராளமாக கொடுப்பேன். நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவார். அந்த மருத்துவரும் நிறைய பாய்சன், அதாவது 100க்கும் மேற்பட்ட பாய்சனை அடுக்குன்னு அடுக்கி வச்சுருப்பாரு. பீட்சா, இந்த பாய்சனை நீங்கள் ஒவ்வொன்றா குடிங்க. இப்போ உங்கள் உடம்புல என்ன ரியாக்ஷன் தெரியுதோ டாக்டர் கவனிச்சு மேடம் உடம்புலையும் அதுதானா இருக்குன்னு கண்டுபிடிப்பாருன்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஒவ்வொன்றும் இல்லைன்னு சொல்வார். நம்ம ஹீரோ தொடர்ந்து குடிச்சிட்டே இருப்பார். அவரோட உயிரோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே போகும். ஒரு வழியாக லாஸ்ட்டில் அந்த பாய்சனை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளோட ஹீரோட உயிர் ரொம்ப கம்மியாயிடும். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். கீஸ் பாய்.